வணக்கம். நான் கோகுல். அமரன் படத்த நம்ம எல்லாருமே பார்த்தோம். அத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பயங்கரமா பரவலா அந்த படம் வந்து சூப்பர்ப்பா. இந்தியன் ஆர்மில இருக்கக்கூடிய நம்ம சோல்ஜர்ஸ் வந்து நம்ம நாட்டுக்காக எப்படியெல்லாம் உழைக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே இப்ப பரவலா பேச தொடங்கிட்டாங்க. ஈவன் சின்ன பசங்க கூட அத பத்தி ரொம்ப நல்லாவே பேசுறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரியான ராணுவ வீரர்கள் வந்து நெறைய பேர் வந்து இருக்காங்க. நம்ம நாட்டுக்காக வந்து உயிர் நீத்த ராணுவ வீரர்கள். நம்ம நாட்டுக்காக இன்னமும் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நெறைய ராணுவ வீரர்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே த ரியல் ஹீரோஸ் தான். அவங்கள பத்தி கண்டிப்பா எல்லாருமே பெருமையா பேசணும் தான். கண்டிப்பா இந்த வீடியோல வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது மெய்சிலிர்ப்பு என்பது கிடைக்குங்க. யான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுவீர்கள். அதற்கான ஒரு வீடியோ தான் நான் வந்து இப்ப பண்ண போறேன். அதாவது மேஜர் மாரியப்பன் சரவணனை பற்றி தான் நான் பேச போறேன். நான் ரொம்ப வளவல கொல கொலான்னு பேச போறதில்ல. ஜஸ்ட் எனக்கு என்னென்ன கூஸ் பம்ப்ஸ் ஏற்பட்டது அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். தளபதி விஜய் சொல்ற மாதிரி இந்த புள்ளி விவர புலியாக நான் இங்க வந்து பேச போறது இல்லை. ஜஸ்ட் நான் எனக்கு என்ன கூஸ் பம்ப்ஸ் நான் வந்து படிச்சு கத்துக்கணும், பார்த்து எடுத்துக்கணும் மேஜர் சரவணனை பற்றி அதை வந்து உங்ககிட்ட டைரக்டா நான் வந்து சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ஜஸ்டிபிகேஷன் மட்டும் கொடுத்துறேன். நான் பேசுறது வந்து இந்த மதன் கௌரி மாதிரி இருக்குன்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு தெரியல. எனக்கு சீரியஸா சொல்றேன். நான் பேசுறத நான் பாக்குறேன். ஆனா எனக்கு வந்து அப்படி தெரியல. என்னடா மதன் கௌரி மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. எல்லாரும் அப்படிதான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல அவர் வீடியோஸ் எல்லாம் பார்த்து பழக்கம் இருக்கு. ஒருவேளை அந்த இன்ஸ்பிரேஷனால கூட எனக்கு அந்த மாதிரியான டாக் வந்து வரலாம். அந்த மாதிரியான பேச்சு வரலாம். ஏன் சொல்றேன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் போனாலே இந்த மதன் கௌரி வாசனை வீசுது ப்ரோ, இதான் மதன் கௌரியோடைய காப்பியா அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியெல்லாம் தெரியல. பட் அந்த ஸ்லாங் அப்படி இருக்கு வேணும். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ட் டு த பாயிண்ட். மேஜர் சரவணன் அவர்கள் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல தான் அவர் வந்து பிறக்கிறாரு. அங்கதான் அங்கேயே ஸ்கூல் படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருச்சிராப்பள்ளியில வந்து அவர் வந்து கல்லூரி வாழ்க்கையை வந்து தொடங்குறாரு. அதுக்கப்புறம் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி சென்டர்ல போயிட்டு அவர் வந்து இந்த ராணுவத்திற்கான மொத்த பயிற்சிகளையும் வந்து எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பீகார் ரெஜிமெண்ட்ல லெப்டினன்ட்டா அவர் வந்து ராணுவத்துல வந்து இணையறாருங்க. இவருடைய கனவும் கூட ராணுவத்துல இணையிறது. அதுக்கப்புறம் அவர் வந்து படிப்படியா அவர் வந்து மேஜர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு வந்து பதவி உயர்றாரு. அப்ப பாத்துக்கோங்க மனுஷங்கிட்ட எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும்ட்டு. அவருக்கு வயசெல்லாம் ரொம்ப பெரிய வயசெல்லாம் கிடையாது. அவர் மேஜரா இருக்கும்போது அவருடைய வயசு என்பது வெறும் 26 வயசு தான். அப்ப பாத்துக்கோங்க அந்த சின்ன வயசுல சரவணன் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்தா ஒரு மேஜர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் வந்து வாங்கியிருப்பாரு. கேட்கும் போதே ஒரு மெய் சிலிப்பா இருக்கு பாருங்களேன். தட் இஸ் ஹார்ட் ஒர்க். அதுதான் ஒரு ஸ்கில்ஸ்ன்றது. ஆக்சுவலா இந்த கார்கில் வார் என்பது 1999 இந்த மே மாசம் வாக்குல வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன ரீசன் பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்கில் பகுதியில வந்து உருவுறாங்க. அதாவது உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு அவங்க வேடம் அணிந்துட்டு ஒரு போராளிகள் போல அங்க வந்து போராட்டங்கள் செய்யறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த கார்கில் வார் என்பது ஏற்படுதுங்க. அந்த மாதிரி ஏற்படும் போது அதுல மேஜர் சரவணன் அவர்கள் வந்து தலைமை தாங்குறாரு ஒரு படைப்பிரிவினருக்கு. ஐ திங்க் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கார்கில் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டாலிக் அப்படி என்கின்ற அந்த பகுதி வந்து ஒரு மலை பிரதேசம். ஆக்சுவலா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது போன்ற இடங்கள் வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே ஹிமாலயாஸ் ஃபுல்லா இந்த ஸ்னோ பனி இப்படிதான் இருக்கும். இந்த குளிர் வந்து ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரியான இடத்துல வந்து எதிரி நாட்டு படையினர் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. மேஜர் சரவணன் மற்றும் கூடவே சில மேஜர் வந்து போறாங்க. சில படையை வந்து தலைமை தாங்கிக்கிட்டு ஒரு 4 மேஜர் ராணுவ அதிகாரிகள் வந்து சில படையை வந்து நடத்தி கொண்டு போறாங்க. எதிரி நாட்டு படையை வந்து அழிப்பதற்கு. அங்க சில பங்கர்ஸ் வச்சுட்டு எதிரி நாட்டு படையினர் வந்து இருக்காங்க. அந்த மலைப்பகுதி என்னும் போது ஸ்னோ பயங்கரமான குளிர் பகுதி. எப்படி தெரியுமா, இந்த ஷொட்டர் எல்லாம் போட்ட பிறகு அந்த ஷொட்டருக்குள்ள பனி உள்ள போயிட்டு நம்ம ஈரக்குலைய நடுங்க வைக்கக்கூடிய அது போன்ற ஒரு மலை பிரதேசம். பனி பயங்கரமா அந்த இடத்துல மேஜர் சரவணனும் மற்றும் நம்ம ராணுவ வீரர்களும் அந்த பனி எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காம எதிரி நாட்டு படையை வந்து அழிக்கணும், நம்ம நாட்டுக்குள்ள அவங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி போகும்போது 2 பக்கமும் பயங்கரமான தாக்குதல்கள். குண்டடி என்பது சரவணன் அவர்களுக்கு வந்து படுது. மேல் இடத்துல இருந்து அதிகாரிகள் வந்து திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் மேஜர் சரவணன் அவர்கள் வந்து இந்த காயத்தை எல்லாம் பொருட்படுத்தாம நம்ம நாட்டுக்காக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ட்டு தன்னுடைய உயிரையே நீர்த்திருக்காரு அந்த இடத்துல. இவரை சீரியஸா இவரை பத்தி இப்ப நான் பேசும்போது அந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. நம்ம நாட்டுக்காக நமக்காக உயிர் கொடுக்கும்போது அது வந்து ஒரு எந்த மாதிரியான உணர்வை வந்து ஏற்படுத்தும்ன்றதை வந்து நான் ஒன்னும் உங்களுக்கு வந்து சொல்ல வேணாம். அந்த இடத்துலயே இறந்து போறாரு அந்த மனுஷன். கரெக்டா அவர் இருக்கும்போது அவருக்கு வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 26 வயசு தான் மேஜர் சரவணன் அவர்களுக்கு. பாத்துக்கோங்க எவ்வளவு சின்ன வயசுல மேஜர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை வந்து அவர் வந்து வகிச்சிருக்காரு. நம்ம நாட்டுக்காக தன்னுடைய உயிரையே விட்டிருக்காரு. கண்டிப்பா இது போன்ற
ராணுவ வீரர்களுக்கு வந்து எப்படி ஒரு மரியாதையை வந்து செலுத்தணும்னு எனக்கு தெரியலங்க. அது வந்து ஜஸ்ட் இந்த விருதுகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தின் மூலமாக கூட இவங்களுடைய அந்த உயிர் தியாகத்தை வந்து மதிப்பிட முடியாது. ஸோ இவங்களை வந்து ஒரு தெய்வங்களுக்கு நிகராக வைக்க வேண்டும் என்ற மாதிரி தான், அதுதான் கரெக்டே. அதுக்கப்புறம் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து இவருக்கு வீர் சக்ரா விருதை வந்து அறிவிக்குது. அதுக்கப்புறம் திருச்சியில வந்து ஒரு இடத்துல வந்து மேஜர் சரவணன் அவர்களுக்கு வந்து ஒரு நினைவிடம் என்பது கட்டப்படுது. ஸோ இவருடைய அழியாத இந்த பெயர் வந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இவரை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ராணுவ வீரர்கள் நம்ம நாட்டுல இருந்து சரி, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சரி, நிறைய இடத்துல இருந்தும் சரி, நம்ம நாட்டுக்காக நிறைய பேர் வந்து உயிர் துறந்து இருக்காங்க. அதாவது வேற மரணம் அடைஞ்சிருக்காங்க நம்ம நாட்டை காக்கணும்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஹீரோக்களை பற்றி பேசணும்னா கண்டிப்பா நிறைய வீடியோக்கள் போகணும். அத்தனை நபர்களுக்கும் வீடியோ கால் பண்ணணும். அத்தனை பேருமே த ரியல் ஹீரோஸ் தான். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் தமிழ்நாட்டுக்காரன், நீ ஆந்திராக்காரன், நீ வந்து கேரளாக்காரன் அப்படின்ட்டு இந்த பாகுபாடுகளை விட்டு வி ஆர் த இந்தியன்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லி எல்லா ராணுவ வீரர்களுக்கும் மரியாதை என்பது செலுத்த வேண்டும். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.